இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தம்ப்லைனை எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வச்சுருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் தனியாகவும் உங்களோட இமேஜ் தனியாகவும் வந்து தனித்தனி லேயரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுக்க மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் போய் ஹியூச் அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லூமினஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து சூப்பராகவும் எடிட் பண்ண நல்லாயிருக்கும். அப்படி லூமினஸ் வந்து நல்லா எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு கலரை நான் வந்து பிஎன்ஜியை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி இருக்குது. நான் வந்து அது டெலீட் பண்ணி வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதை டெலீட் பண்ணிக்கிறேன். எரேஸ் டூல் அடிச்சு நம்ம கீ பட்டனை அமுக்கிறேன்னா எரேஸ் டூல் தான், அதை வச்சு நான் எரேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எரேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமைக்கிட்டிங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு. கண்ட்ரோல் டி அமைக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வந்துடும். இதில் கண்ட்ரோல் கீ வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் வச்சு இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இதை அமைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இது பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்தால் படுத்தி நம்ம வந்து நல்லா ஒரு 3D மாதிரியாகவே உருவாக்குறோம். ஸோ நம்மளோட இதுக்கு மேலே இந்த இமேஜுக்குள்ளே ஒரு வந்து அந்த சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள்குள்ளே தான் நம்மளோட இமேஜ் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். நம்ம இமேஜ் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ அந்த பின்னாடி இருக்க சர்க்கிளை பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் அமைக்கிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சைடு லேயர் இருக்கும். அந்த இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிரும். அந்த அத்தனை கலருமே செலக்ட் ஆயிரும். இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல அது மாதிரி செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிக்கிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரோல் இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பி அமைக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு மேலேயே உள்ளேயே ப்ரெஷ் ஆகிக்கிறோம். ஸோ ஃபுல்லுமே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி அமைக்கிட்டிங்கன்னா டி செலக்ட் ஆகிரும். கண்ட்ரோல் டி அமைக்கிட்டிங்கன்னா டி செலக்ட் ஆகிரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக உள்ளே நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து தேவையான பார்ட்ஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்கெங்கே நம்ம அழிக்கிறது கீழே வந்து அழிச்சிக்கிறோம். ஸோ அழிச்சிக்கிட்டு ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். நம்ம வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல 3D மாதிரியாகவே நல்லாவே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனி அழிச்சிக்கிறோம் கீழே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நீ நார்மலாக போய் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் க்ளோ எஃபெக்ட் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஹேண்ட்மேடாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்போ சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீ வந்து ஹேண்ட்மேடாக பண்ணணுன்னா நம்ம அந்த கலர் பிக் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கலராக பிக் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு கலர் இருக்க இடத்துலையும் பிக் பண்ணிக்கிட்டு அந்த பிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து ப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சைஸ் சில்ஸ் பண்ணிட்டு அது மேலே ப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கிறோம் கலரு. பிக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு கலராக வந்து பிக் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு சூப்பராகவே எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரும். ஸோ ஒவ்வொரு கலராக பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணி அது மேலேயே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும், நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள்.
நான் எப்படிலாம் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் டிசைனர் சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணும் போதும் ஒவ்வொரு இமேஜ் இப்போ எடிட் பண்ணும் போதும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு லேயர் நியூ லேயரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வேலை மிச்சமாகும். ஸோ நம்ம வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம், ட்ராக்ஸோட க்ளோ எஃபெக்ட். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.